அன்புள்ள கும்ப ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். கும்ப ராசி அன்பர்களுக்கு ஜென்ம ராசியில் ராகு, 2 சூரியன், சனி, செவ்வாய், புதன், 3 சுக்கிரன், 5 குரு, 7ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறார். 7.5 சனியில் வாக்கு சனி, அதாவது குடும்ப சனி, 2 சனி இருப்பதால் மூட்டு வலி, கால் வலி, பாத வலி வரலாம். கவனமாக இருந்துள்ளுங்கள். வண்டி வாகனத்தில் செல்லும் போது கவனமாக இருங்கள். 5 குரு இருப்பதால் எதிர்பாராத விதமாக தங்களுக்கு பண வரவுகள் வரும். குடும்ப தேவைகளை தாங்கள் சமாளிப்பீர்கள். 2ஆம் இடத்தில் சனி இருப்பதால் உத்தியோகத்தில் உழைப்பு அதிகம். பிறருடைய வேலைகளையும் சேர்த்து செய்ய வேண்டியிருக்கும். 2 செவ்வாய், சனி இருவருமே இணைந்து இருப்பதால் பேச்சில் சற்று கவனம் தேவை. ஏனென்றால் 2 சனி என்றாலே வாக்கில் சனி, நாக்கில் சனி என்போம். பேச்சில் சற்று கவனமாக இருங்கள். யோசித்து பேசுங்கள். அடிக்கடி உஷ்ணம் அடையக்கூடாது. சூரிய பகவான் வரும் 14ஆம் தேதி 3ஆம் இடமாகிய தைரியஸ்தானத்துக்கு சென்று சுக்கிரனோடு இணைவதால் நன்மைகள் அதிகரிக்கும். 2 செவ்வாய், சனி இருப்பதால் நீங்கள் விளையாட்டாக பேசினால் கூட அது வினையாக மாறிவிடும். ஆகவே பேச்சில் மிக கவனம் தேவை. தொழில் முன்னேற்றத்திற்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளுக்கு உதவிகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். கடினமான பணிகளை கூட தாங்கள் எளிதாக முடிப்பீர்கள். மாணவர்கள் நன்றாக படிப்பர், நல்ல மதிப்பெண்களை பெறுவர். சிலர் உயர்கல்விக்காக அயல் மாநிலங்களுக்கு சென்று வரலாம். அரசு தேர்வினை நன்றாக எழுதி அரசு உத்தியோகத்தினை பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 2 சனி, புதன், செவ்வாய் கடின உழைப்பு, அளவுக்கு மீறிய உழைப்பு. அதிக உழைப்பினால் உடலில் சோர்வு, அசதி வந்து விலகும். 3 சூரியன், சுக்கிரன் இணைய இருப்பதால் கலைத்திறன், கலை உணர்வு அதிகரிக்கும். திருமணமான பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. இதுவரை தடையான தாமதமான சுபகாரியங்கள் நன்றாக அமையும். பெண்களுக்கு மனதிற்கு பிடித்த வரன் அமையும். ராசியில் ராகு, 7இல் கேது இருப்பதால் தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் திருமண வாழ்க்கையில் மாற்றங்கள் உண்டாகும். வாக்குஸ்தானத்தில் சனி, செவ்வாய் இருப்பது கவனம் தேவை. பிறருக்கு வாக்கு தரும்போது கவனமாக இருந்து வாக்கு கொடுங்கள். சேமிப்பில் கவனம் காட்டுங்கள். ஆக 7.5 சனியில் குடும்ப சனி, அதிக கடன் வாங்க வேண்டாம், கடன் கொடுக்கவும் வேண்டாம். மிக கவனம் தேவை. தினமும் பகவத்கீதை, சுந்தரகாண்டம் படியுங்கள். குடும்பம் சுபிட்சமடையும், உடல் ஆரோக்கியம் பெருகும். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா என்ற மந்திரத்தை 108 முறை சொல்லுங்கள்.